மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. நவம்பர் 16 முதல் நவம்பர் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். சூப்பருங்க. அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கும். செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம், ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலேயே காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பிரைவேட் செக்யூரிட்டி, இவங்க அத்தனை பேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப நிம்மதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் சிறப்பாக செல்லும், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலம். அது மட்டும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த வாரம் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் அமோக வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்கிரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினச்சி காத்துட்ருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இம்போர்ட்டிங், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கும் சிறப்பான காலம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவர் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். 7க்கும் 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் ஆட்சி வீடம் ஏறி இருக்கிறார். இது சூப்பருங்க. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. மொத்தத்தில் 10க்குடையவன் 12இல் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது அறவே இருக்காது. மாறாக சுப பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டு. ஆனால் பூர்வீகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. மற்றபடி